அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன். தினம் ஒரு திருக்குறள் 25வது அதிகாரம் அருளுடைமை 244வது திருக்குறள். மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வாருக்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. மண்ணுயிர் ஓம்பி, இந்த மண்ணில் உள்ள இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் இறங்கி கருணை செய்யக்கூடிய, எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல நேசிக்கக்கூடிய ஒரு அருளாளனுக்கு அவனுடைய உயிர் பற்றின அந்த வினை பயன் பற்றின எந்த கவலையும் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு வள்ளுவம் சொல்லுகிறது. கிராமப்புறங்களில் ஒரு பழமொழி உண்டு இல்லையா, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளரும். உண்மைதான், சும்மா பேச்சுக்கு ஒரு பழமொழிக்காக அதை சொல்லலாம். நாம் என்ன செய்கிறோமோ அது நமக்கு கிடைக்குங்கிறது இந்த இயற்கையின் விதி. விதியை பற்றி பேசுகிற போது கூட விதியை மதியால் வெல்ல முடியுமானா முடியும். யாரால் முடியும்? இறையருள் இருந்தால் முடியும். இறையருள் எப்படி வரும்? இந்த மனசு இறையாக இருந்தால் இறையருள் தானாக வந்துடும். இப்போ நான் போய் ஒரு கோவிலில் குடமாக பாலை கொட்டிட்டு இங்கே வந்து பாவத்தை சேர்த்துட்டேன்னா அந்த இறைவன் என்கிட்ட வருவானா? சத்தியமாக வரமாட்டான். நான் கோயிலுக்கே போகல, என் கண்ணு முன்னாடி நடக்கிற கஷ்டங்களை நான் பார்த்துட்டு என்னால் பொறுக்க முடியாமல் நான் போய் உதவி செய்கிறேன் அப்படின்னா இறைவன் கோயிலில் இருக்கானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக என்கிட்ட இருப்பான். இந்த பெரிய ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே எந்த பிரச்சனையும் வராது, எந்த சண்டை சச்சரவுகளும் வராது, யாரும் யாரையும் பழி வாங்க மாட்டோம், யார் மேலேயும் கோவப்பட மாட்டோம். நாம் இறையாக மாறிடுவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.